வணக்கம் இடம்பலம் நேயர்களே. என்னாச்சு? இல்ல வணக்கம் இடம்பலம். இதோ சமைக்கிறாங்க போலங்க, புகை வருது, கண்ணு கொஞ்சம் இரிட்டேட்டிங்க. நான் எதுவும் படம்லாம் பார்த்து அழுகுற மாதிரிலாம் அழுவல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறீங்க. அவ்வளோ எமோஷன்லாம் ஆக மாட்டேன். புரியுது. அது நீங்க அப்படி அழுதுருப்பீங்கன்னா நீங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஒரு கேமரா வச்சு அழுதுருக்க மாட்டீங்க. இப்படி பக்கத்துல ஒரு 3-4 கேமரா வச்சுக்கிட்டு இந்த பக்கம் லைட் ஒன்று அடிச்சுக்கிட்டு அப்போ தான் நீங்கள் அழுதுருப்பீங்க. அதுவும் நீங்கள் மட்டும் அழுவீங்க, பக்கத்தில் இருக்கவங்களாம் அழ மாட்டாங்க. கேப்வே பாலாவே சொல்கிறானா, டேய் எனக்காவது எதர்ச்சியாக கேமரா வச்சா நீங்கள் என்னையே மீட் பண்ணுறீங்க போலையடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருப்பாங்க போல, 5 அமைச்சர்கள் அழுதுன்னு. 6வது அமைச்சர் வந்து ஐயோ நம்ம அழுனா நம்மள தான் இறங்கி அவங்கலாம் ஈவினிங் ஷோ போயிட்டாங்க. நிர்மல் குமார்லாம் ஈவினிங் போனார். ஓகே, ஈவினிங் கோட்டாவில் காலையில் இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் செங்கோட்டையன் பயங்கரம் என்ன பார்த்தீங்கன்னா ஊரே கூட்டிகிட்டு போனார் அவர் தியேட்டருக்கு. ஆமாம், அவர் ஸ்வீட்லாம் கொடுத்தாரு, ஸ்வீட்லாம் கொடுத்து ஊரே கூட்டிகிட்டு போய். சரி, நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஆதர்ச நாயகர், ஒரு தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம். கடந்த 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பங்கு ப்ராஃபிட்டபிள் ஹீரோ உலகத்தில் நிறைய இருந்திருக்கு அப்படின்ற ஒரு மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஹீரோ. வெரி ப்ராஃபிட்டபிள் ஹீரோ. நான் அவர் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள்னா நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், ரஜினி ஃபேன் எப்படி ஒத்துப்பாரு? அப்படி பார்த்தீங்கன்னா தலை ஃபேனுங்க. அப்புறம் எப்படி அப்படி கிடையாது. சரி, நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த ஏஜில், அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திரைப்படங்கள் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், வேற விஷயம். பட் திரைப்படங்களில் இந்த 1000 கோடி 500 கோடி இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் குக்ட் அப் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். சரியா, neither do we know ஒரு ஹீரோவும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா 120 கோடி 150 கோடி இப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இவரே நம்ம முதலமைச்சருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸே எடுத்து பார்த்தீங்கன்னாலே அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது ஃபைல் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை எடுத்து பார்த்தாலே யூஎஸ்டி 200 கோடி சார்ஜ் பண்ணியிருந்தார், 150 கோடி சார்ஜ் பண்ணியிருந்தார். எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலையே. அப்போ என்ன பிளாக்ல வாங்கினாரா? புரியுது அப்படின்றது தெளிவாகிடுது இல்லையா. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு ஸ்டாரோடைய வேல்யூவை ஏற்றி சொல்கிறதுக்காக செய்யக்கூடியதான். அது எல்லா ஸ்டாரும் பண்ணுறாங்க. நான் இவரை மட்டும் நான் தனித்து சொல்லலை, இது எல்லா ஸ்டாரும் பண்ணுறாங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் தட். ஒரு படம் நல்லா வருதா, ஒரு படத்தில் ஒரு மாஸ் ஹீரோ வந்தாரா, ஒரு 4-5 பஞ்சு டைலாக சொல்லிட்டு போனாரா, அது நல்லா இருக்கா அப்படின்னா ஓகே குட், நல்லா நடிச்சிருக்காருப்பா, எல்லாரும் வந்து பார்த்து பாராட்டுறாங்கப்பா. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு அந்த மார்க்கெட்டிங்குள்ளே போனோம்னாக்கா அது ஒரு பெரிய உலகம், அது ஒரு தனி உலகம். சரியா, ஸோ அதுக்குள்ளே நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு இட். பட் ஹேவிங் செட் தட், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டார், முன்னணி நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் உடைய படம், அதுவும் அவர் வந்து அவர் சென்டிமெண்ட்லாம் வந்து தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லும்போது கண்டிப்பாக அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு நிஜமாவே ஒரு எமோஷனல் மொமெண்ட் தான். அது இல்லைன்னா நம்ம மறுக்கல. ஆனால் அவங்களுடைய ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கலாம். ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ், இந்த மன்சூரதுன்ற குரூப் ஒன்று, அப்புறம் சேவல் வெட்டுறது, அப்புறம் அங்கே போய் அந்த முட்டி போட்டு நடந்து போகிறது, அப்புறம் குழந்தைங்களை கூட்டின்னு போகிறது, ஒரு அமைச்சரை கூட்டின்னு போயிருக்காரு, கை குழந்தையை தூக்கிட்டு அமைச்சர் ஒரு கை குழந்தை. இதுக்கு வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஃபேன்ஸ் என்ன வியாகியானம் சொல்கிறாங்கன்னா, கை குழந்தை என்ன சினிமாவை பார்க்க போகுது அப்படின்ட்டு. டேய், கை குழந்தையே எந்த சினிமாவுக்கும் கூட்டு போகிறது தப்பு. ஏன்னா விஜயோடைய படம், ஒரு முன்னணி நடிகருடைய படம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆரவாரம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னும் பொழுது, இல்லை ஃபர்ஸ்ட் டே அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்கும்னு தெரியும். அதெல்லாம் அந்த நாய்ஸ் அந்த குழந்தையை பாதிக்கும். சரியா, அப்போது இதை கூட்டு போகிறதுன்றது, இதை நான் வேற ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இது மேபி கான்ட்ரவர்சியும் வரலாம், அதை பற்றி நான் கவலைப்படலன்னு வைங்க. என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் எந்த நடிகருடைய ஃபேமிலி, அதாவது அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய குழந்தைங்கன்னு வந்து ஆரவாரம் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க ஒரு 10 பவுன்சரோட வராங்க, சைலண்டாக பார்த்துட்டு போகிறாங்க. சரியா, பாலாபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. விஜயோடைய மகன் ஜேசன் சஞ்சய் வந்து பாலாபிஷேகம் செஞ்சுருக்காரா அவருடைய கட் அவுட்டுக்கு? பார்த்துருக்கீங்களா? நியாயமாக அவர் தான் செய்யணும். ஏன்னா அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அப்படின்னா அது கொடுத்தது திரைத்துறை, தந்தை, அவங்க தாத்தாவோ அவங்க தந்தையோ, அதுதான் அவருக்கான இந்த லைஃப்பை கொடுத்துருக்கு. எதர் ஹீ லைக்ஸ் இட் ஆர் நாட், அதை பிரேக் பண்ணி வரணும்னு அவர் நினைக்கலாம். நான் தனித்துவ அடையாளத்தோடு இருக்கணும்னு நினைக்கலாம். அது அப்ரிஷியபிள், அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எங்கேருந்து வந்தது உனக்கு? புரியுது. இன்னைக்கு என்னால் வந்து இன்னைக்கு வடபழனிலையும் கோடம்பாக்கத்துலையும் என்னால் வந்து 1 லட்சம் ஜேசன் சஞ்சய்களை காமிக்க முடியும். இயக்குனர் என்ற கனவுடன் வந்திருக்கின்ற நபர்களை என்னால் காமிக்க முடியும். எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு இவன் பேர் என்ன, அந்த ப்ரொடியூசர் லைக்கா, ஓண்டியாய்க்கு வந்திருக்கானே அந்த லைக்கா,
அந்த லைக்கா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடுவானா? எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருமா? வராது. அப்படின்னும் பொழுது யூ ஆர் சோசன் ஒன். சரியா? அது ஒன்றும் இதை வந்து பொறாமப்படத்துக்கோ எதுவுமே கிடையாது. பட் என்னுடைய கேள்வினா, இப்படி இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள், இப்போ உதாரணத்துக்கு விக்ரம், அவர் ஒரு முன்னணி நடிகர், கஷ்டப்பட்டு தான் வந்தார், சேதுல இருந்து இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வந்தார். அப்படின்னாலும் கூட அவருடைய மகனும் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கார். அவருடைய மகன் ஏதாவது ஒரு படத்தில் கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, கிடையாது. நீங்கள் அடுத்த ஹீரோஸ் எடுத்து சூர்யாவுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இல்லையா? அவங்க யாராவது இந்த மாதிரி பாலாபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. நீங்கள் ஏன்டா போய் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வரும். சரியா? ஆதர்ச நாயகனுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் ஈவன் ரிஸ்கிங் யுவர் ஓன் லைஃப் நீ அதை பண்ணுற. ஆனால் அவன் குடும்பத்தில் எவனாவது செஞ்சுருக்கானா? கரெக்ட். அவன் குடும்பத்தில் யாராவது ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது, நான் சொல்கிறது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும் பொழுது, இதே சூர்யாவுடைய குழந்தைங்கள், இன்ஃபேக்ட் சூர்யாவுடைய குழந்தைங்கள ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு இதுவே பண்ணியிருக்காங்க. தப்பு இல்லை. அவங்களுடைய அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்க பாருங்க. ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாது இந்த குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸுக்கு அவங்க ஒரு தடையே போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அவங்க பாதுகாக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் உன் குழந்தைய அவங்களுடைய டப்பாங்குத்து டான்ஸுக்கெல்லாம் நீ வந்து ஆட விட்டு ரீல்ஸ் போட்டு ஊருக்கே போட்டு காமிக்கிற. கரெக்ட். சரியா? அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா பார்த்தீங்களா? ஏன் அவங்களால ஆட வைக்க முடியாதா? ரீல்ஸில் அவங்க குழந்தை, சூர்யாவோட குழந்தை ஆடினா யாரும் பார்க்க மாட்டானா? நிறைய பேர் பார்ப்பான். சூர்யாவோட குழந்தைன்றதுக்காகவே பார்ப்பான்ல. அப்போது ஏன் அவன் செய்ய மாட்டேங்கிறாங்க அதை? ஏன்னா அவன் குழந்தைய பொத்தி அவன் வச்சுக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் குழந்தைங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. சரி, குழந்தைங்களா வளர்ந்து வந்து குழந்தைங்களுக்கா பிடிச்சி குழந்தைங்களா ஒரு ஆதர்ச நடிகர் பின்னாடி போகிறதுன்றது வேற. சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் புகுத்தி எனக்கு அவரை பிடிக்கும் அதனால் உனக்கும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி புகுத்தி கொண்டு வந்து நிறுத்துறது இருக்கு இல்லையா? அது ரொம்ப தப்பு இல்லை. இப்போ இவங்களே இந்த எம்எல்ஏவே கை குழந்தை, அந்த குழந்தை பேர் வந்து டிவி கேட்க, அப்புறம் எப்படிங்க கூட்டு போகாமல் இருக்கிறது தேட்டருக்கு? தான் சொல்கிறேன் நான். கை குழந்தைய கையில் வச்சுக்காம வேறு எங்கெங்க வைக்கிறது அப்படிங்கிற. சரி, கை குழந்தைய கையில் வச்சுட்டு வீட்டில் இருமா, தியேட்டருக்கு வரக்கூடாதுல்ல? புரியுது. அப்போது இது என்னென்னா, இதெல்லாம் வந்து மக்கள் தான் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நான் வந்து ஐ எம் நோபடி. சரியா? அப்புறம் நீ என்ன பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளே கேட்பாங்க. நமக்கு என்ன வந்தது? உங்க குழந்தை நீ எப்படி வளர்க்குறியோ அது உன் இஷ்டம். அது நாட் மை ப்ராப்ளம். சரியா? பட் இட் இஸ் கோயிங் டு டர்ன் இன்டு சொசைட்டிஸ் ப்ராப்ளம் லேட்டர் ஆன். வெரி சூன். ஒரே ஆல்ரெடி இட் இஸ். சாரி அழுதுக்கிறேன். மாமன் படத்துக்கு கடைசி அந்த ஹீரோ இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழுவாம விட்டுட்டேன். அதுக்கு வழி இப்போ அழுதுக்கிறேன். ஏங்க உதயநிதியும் ஹீரோ இல்லையா? ஆமா. அவரை நாங்க வந்து திரையில மிஸ் பண்ணலையா? அவர் அவங்க கட்சியில டிஎம்கேன்னு ஏதாவது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க மாட்டாங்களா? அது சரி. அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளராதா? குழந்தைக்கு கருணாநிதி ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் பேர் வைக்க. ஆமா, ஏங்க அது எனக்கு என்ன ரீசன்றத நீங்க இப்ப சொன்னீங்களே, குழந்தைங்க நல்ல குழந்தையா வரக்கூடாதா அப்படின்ட்டு. தலகாணி வச்சா தண்டவாளத்தை தேடுதான் சின்ன வயசுல. அதனால டிக்கெட் வாங்கினா ஏற மாட்டேங்குதான் வண்டியில. அந்த மாதிரி பல விஷயங்கள் அது மாதிரி இருக்கும். அது வண்டியில் மட்டும் ஏறாமல் இருந்தால் பரவாயில்ல, அதே மாதிரி மற்ற இடங்களும் எங்கேயும் ஏறாமல் இருக்கணும் அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனிவே வேற இந்த ஜனநாயக படத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே என்னன்னா தி கண்டெக்ஸ்ட், ஏன்னா அவர்களுடைய தலைவருடைய கடைசி திரைத்துறையில் கடைசி படம் அப்படின்றனால அங்கே வந்து பார்த்தாங்க. சரி, பார்த்துட்டு போங்க. அந்த ஃபேன்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. மற்ற விஜயோடைய படங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஆரவாரம் கம்மியாக இருக்குது. 2 ரீசனுக்காக. ஒன்று என்னென்னா எல்லாம் திருட்டு இதில் அந்த லீக் வெர்ஷனில் பார்த்துட்டாங்க. 2வது என்னென்னா அவர் தான் முதலமைச்சர் ஆகிட்டார். இன்றைக்கி அவர் வந்து ஹீரோ கிடையாது, அவர் வந்து ஒரு முதலமைச்சர். ஒரு ரியல் ஹீரோவிலேருந்து ரியல் ஹீரோவாக அவர் மாறுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு, மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்பொழுது மேபி அந்த எக்ஸைட்மெண்ட் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஆரவாரத்தெல்லாம் பண்ணி சீன் போட்டுருந்தாங்களே தவிர அவங்களோட ரசிகர்கள் உண்மையிலேயே ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? சரி, அதில் வேறு உண்டு. யார் டீசெண்டாக நடந்திருக்கணுமோ அவங்க நடந்துக்கல. யாருக்கு நம்ம அதை எதிர்பார்க்கலையோ அவங்க நடந்துக்கிட்டாங்க. சரியா? தேட்டரில் போய் இங்கே ரவுனி தேட்டர்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணுவானுங்க, தலைகீழ போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு இவங்க திருப்பி ஒரு வாரம் அப்படிலாம் நடக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்து அவங்க ஃபேன்ஸ் கூட வந்துருச்சானா அமைச்சர்களுக்கு வரல. ரொம்ப கிரிஞ்சா ஸோ இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பாலன் இல்லத்தில் வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு.
நீலம் பண்பாட்டு மையம் சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நீலம் பண்பாட்டு மையம் நம்ம தனியாக பேசுவோம். இப்போ நம்ம சென்னையில் நடந்துட்டு இருக்க இந்த பேன் நீட் அப்படிங்கிற அந்த ப்ரொட்டஸ்ட் அதை பற்றி நீங்கள் அதோட பின்னணி தகவல்கள் யார் அது அதாவது இது ஏன் நடக்குது அப்படின்னா, இது திமுகவோட தூண்டுதல் தான் நடக்குது. கம்யூனிஸ்டோடைய இடத்துல நடந்தாலுமே திமுகவோட தூண்டுதல் தான் நடக்குது. ஏன் இது நடக்குதுன்னா, திமுகவுக்கு இனி இஷ்யூஸ் கிடையாது. தே ஹேவ் ரன் அவுட் ஆஃப் இஷ்யூஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தடுக்கி விழுந்தா ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு இவங்க பெருசாக பரப்புரை பண்ணிக்கிட்டு அது ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. உதாரணத்துக்கு இவர் வள்ளுவர் வந்து காவி உடையை போட்டு ஒரு ஃபோட்டோவை இவங்க வெளியிடுவாங்க. யார்? ராஜ்பவன். இவங்களெல்லாம் சொல்லி வச்சு நடந்த மாதிரியே இருக்கும் அது. சரியா? அதை வச்சு ஒரு வாரம் இவங்க உருட்டுவாங்க. அப்புறம் ஹிந்தி தெரியாது போடா, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து, அதாவது மக்களுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் இதையெல்லாம் வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்களால நரேட்டிவ் செட் பண்ணிட்டு போக முடிஞ்சுது. சரியா? அப்புறம் டெல்லியா நாங்களா எப்படின்லாம் இவங்களால போக முடிஞ்சுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய பேக்யார்ட்லேயே, அதாவது அவங்களுடைய இடத்துலையே வந்து அவங்களுக்கு ஆப்படிச்சுட்டு ஒருத்தர் போயிட்டார், விஜய். சரியா? இப்போ அவங்களால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அவங்கள்ட்ட இஷ்யூஸ் கிடையாது. வீரமணியே ஃபோன் எடுக்க மாட்டாருங்க, அவரே எடுத்து ராங் நம்பர் தம்பி. அதான் சொல்கிறேன். இப்போ நீ ஏன்னா வீரமணிக்கான ஓசி பிரியாணி விஜயே கொடுத்துட்டு போவாப்ல, இது எதுக்கு திமுக இனிமே? கரெக்ட். சரியா? அப்போது அவங்களுக்கு என்ன இப்போ மெல்ல முடியாத ஒரு விஷயம்னா, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியாத விஷயம்னா, தே ஆர் பிரெட் ஆஃப் இஷ்யூஸ் இல்லை. அப்போ இஷ்யூஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ நீட்டுக்கு எதிராக, அங்கே நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடக்குதான்னா இல்லை. அங்கே நடக்கிறது என்ன? நீட்டில் குளறுபடிகள், அதாவது அந்த தேர்வில் அந்த பேப்பர் லீக் அப்படின்ற குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து நியாயமான ஒரு ஆதங்கம். இது வந்து போராட்டம் செய்பவர்கள்லாம் வந்து ஆன்டி நேஷனல், போராட்டம் செய்பவர்கள்லாம் தவறானவர்கள் நம்ம சொல்ல போகிறது இல்லை. போராட்டம் யார் கைக்கு இப்போ போயிருக்கு அப்படின்றது அது வேற சப்ஜெக்ட். போராட்டம் யார் கைக்கு போயிருக்கு அப்படின்னா, அவங்க சமூக விரோதிகள் கைக்கு தான் போயிருக்குது. ஆனால் சாரி இன்டர் பண்ணுறதுக்கு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து பாஸ்போர்ட்லாம் கேன்சல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது ஒரு அடக்குமுறையை பயமுறுத்துற மாதிரியே இல்லைங்க. நீங்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணமா கூடாது? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் நியாயமான, திருப்பி சொல்கிறேன், நியாயமான ஆதங்கம். ஒரு தேர்வு, இதுக்கு நீங்கள் ராஜஸ்தானில் ஏன் டைமுக்கு நடத்தலை, தமிழ்நாடு ஏன் நீ டைமுக்கு நடத்தலை, இல்லை இங்கே ஒழுங்காக நடத்துனீங்களா, அங்கே ஒழுங்காக நடத்துனீங்களான்ற கேள்வியே கேட்கலாம். பட் அந்த கேள்வி நீ இதுக்கு நீ ஒரு எக்ஸ்கியூஸாக நீ சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா தேசிய அளவில் ஒரு பொது தேர்வாக இதை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு யோசனையை காங்கிரஸ் முன்வைத்து, அந்த யோசனையை உச்சநீதிமன்றம் ஆமோதித்து, அந்த யோசனையின் அடிப்படையில் இன்றைக்கி அமல்படுத்தியிருக்கு பாஜக அப்படின்ற நிலையில் பொறுப்பு உனக்கு தான் இருக்குது. யாருக்கு? இந்த அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்பு இருக்குது. எதுக்கு? நீ அந்த தேவை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீ நடத்தணும். சரியா? அதுக்கு நீ என்ன காரியங்களும் சொல்லி தப்பிக்க முடியாது. உனக்கு தப்பிக்கிறதுக்கு உனக்கு கிடைச்சிருக்கின்ற இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது யார் கைக்கு இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சமூக விரோத சக்திகள் கைக்கு போயிருக்குன்றது மட்டும்தான் நீ எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு ரூட்டை தவிர்த்து, மற்றபடி நீ தான் பொறுப்பு. நீ அதுலேருந்து தப்பிக்க முடியாது. சரியா? ஏன்னா இது வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. இதில் எந்தவித சமரசத்துக்கும் இடம் கிடையாது, சாக்குப்போக்குக்கும் இடம் கிடையாது, அரசியலுக்கும் இடம் கொடுக்க முடியாது. இதை பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மாணவர்களுடைய பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதுதான் சாக்கு. இதை சமூக விரோத சக்திகள் கையில் எடுத்துக்கிட்டு பாஜகவை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்றதுக்காக இதை நான் ஒரு சக்தியாக உருவாக வேண்டும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்க போகிறது இல்லை. சரியா? இது ஒரு தனி விவாதம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, சென்னை தமிழ்நாட்டில் என்னன்னா, நீட்டே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யார்? திமுக. ஏன் அதிமுகவும் நீட் தேவையில்லைன்னு சொல்லுது, தாவேகாவும் சொல்லுது. சரியா? ஆனால் நீட் வேண்டுமா வேண்டாமா என்பது மையமாக வைத்து நடத்தப்பட்ட தேர்தல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2021 தேர்தல். உச்சக்கட்ட நீட் எதிர்ப்பு அப்படின்றது பேசப்பட்டது. நம்ம இவர் உதயநிதியும் வந்து என்ன சொன்னார், நீட்டு வந்து எங்கள்கிட்ட ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்குலாம் சொல்லி பிரச்சாரம் பண்ண தேர்தல். சரியா? அந்த தேர்தலில் திமுக தரப்பில், அதுவும் இப்போ வந்து விசிகா, பாலன் இல்லம்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த கம்யூனிஸ்ட்டு விசிகா இவங்கெல்லாம் யார் பக்கம் இருந்தாங்க? திமுக பக்கம் இருந்தாங்க. அவங்க முன்வைத்த பிரச்சாரம் என்ன?
அதிமுக கூட்டணிக்கு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் நீட்டிற்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிப்பதாக எடுத்துக்கொள்ளப்படும் அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதிமுக 41% வாக்குகளை பெற்றது அந்த கூட்டணி. திமுக 45 46 பெற்றாங்க அந்த தேர்தல். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? 41% பேர் நீட்டுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார். சரி. அப்போ ஒரு பெரும் பகுதி உனக்கு ஆதரவா இல்லை. இன்னொன்று நீட் தேர்வு என்பது இப்போ 8வது ஆண்டு. இந்த ஆண்டு 8வது ஆண்டு நடந்துகிட்டு அப்படின்னும் போது 8 வருஷம் இதுக்கு ஒரு ஜென்ரேஷனே இதுக்கு பழகிட்டாங்க. அப்படின்னும் பொழுது இதை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போகிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. இதை தெரிந்து வைத்து கொண்டு தான் தாவேக்காவும் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப மெச்சூர்டான ஒரு பதில் தான் அது. நாங்கள் இதை எதிர்க்கிறோம். சரியா? அதே சமயத்தில் இதற்கான தீர்வு எங்கே வரும்? பாராளுமன்றத்தில் உனக்கு 2/3 மெஜாரிட்டி என்றைக்கு வருதோ அன்றைக்கி வரும். அப்போ நீ இதை ஒரு வழி பண்ணலாம். அப்போ கூட உனக்கு சந்தேகம் தான் அந்த வழி பண்ணுறதுக்கு. ஏன்னா நீ ஒரு மாநிலம் மட்டும் எப்படி கொடுப்ப? கரெக்ட். நீ 69% இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கிடச்சிது. இது ஏன்னா நம்ம வந்து அதை இதில் கொண்டு வந்துட்டோம், அட்டவணையில் கொண்டு வந்துட்டோம். 9வது அட்டவணைன்னு நினைக்கிறேன். அதில் கொண்டு வந்துட்டோம். அதில் கொண்டு வந்ததுனால நம்ம வந்து அதுக்கு எக்ஸம்ஷன். அது வந்து இந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு. ஆனால் இது என்னென்னா மற்ற மாநிலங்களுக்கும் போய் படிக்கிறவங்க இருக்காங்க, மற்ற மாநிலத்திலேருந்து வந்து படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ எப்படி ஒரு இதை கொடுப்ப, எக்ஸம்ஷனை கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய் மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போய் மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, ஆந்திராவில் போய் படிக்கிறவங்க இருக்காங்க, தெலுங்கானா, இப்படி பல இடங்களில் படிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு மட்டும் எப்படி நீ தனியாக ஒரு எக்ஸம்ஷனை கொடுப்ப முடியாது. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீட்டே வேண்டாம் தடை அப்படின்னு ஏன் இப்போ திருப்பி பிடிச்சிக்கிறாங்கன்னா 5 வருஷமா என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா மேஜிக் ஃபார்முலா இருக்குன்னு சொன்னல, உங்களால் முடியல, நல்லா தெரியுது உங்களால் முடியல அப்படின்ட்டு. அப்படின்னும் பொழுது இப்போ மட்டும் எதுக்கு நீ வந்து போராட்டம்னு இறங்குற? ஸோ அவங்க தான் இயக்குறாங்க சென்னையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம். தெளிவாக அவங்க தான் இயக்குறாங்க. சரியா? அதில் வந்து உட்காந்துருக்க பாலன் இல்லத்தில் இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்னு போடுறாரு அறப்போர் வெங்கட்ராமன். அவர் போடுறாரு, வெங்கட்ராமன் அவர் பேர் ஏதோ அவர் போடுறாரு. என்னத்த இளைஞர்கள் அங்கே எல்லாம் 35-40 வயசு இருக்கிற ஆட்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்க. இல்லை இன்னைக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அந்த நியூஸ்னால பார்த்துட்டு நிறைய பேர் போகிறாங்க. எவ்வளோ பேர் போக முடியுங்க? நீ வந்து ஏதோ ஒரு இந்த பிக்னிக் போராட்டம் மாதிரி இதை மாற்றணும்னு பார்க்குறீங்க, இது நடக்க போகிறது இல்லை. நீட் ஆடில் நினச்சிட்டோன்ற அந்த மனசு வருத்தத்தில் தேவதர்ஷினியா அவங்க பேர் என்ன, சேத்தனுடைய மனைவி, அவங்க போயிட்டு வந்து நீட்டுக்கு எதிராக அவன் இவங்க பேர் என்ன, ரேவதி, குழந்தைங்கள்லாம் அவங்க ஒரு ஸ்கிரிப்டே தயாரிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க சொன்னாங்களாம், எங்களை நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறீங்களே, இப்படி நீங்கள் அடிக்கிறத வந்து எங்களால் தாங்கிக்க முடியலையே அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லி எங்கே நீங்கள் கேட்டிங்களா? அதை பக்கத்தில் இருந்து there were some visuals. மாணவர்கள், இளைஞர்கள், போராட்டக்காரர்கள் இவர்கள் தாக்கப்படுவதும் போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபடுவதும் ரெண்டுமே விஷுவல்ஸாக ஆர் தேர். சரியா? இன் சர்க்குலேஷன். இதில் எவ்வளோ தூரம் இப்போ நடந்த போராட்டத்தோட முன்னாடி நமக்கு தெரியாது. நிறையா எல்லா படம் எடுத்து போட்டு சொல்லுகிறாங்க. இன்னும் என்ன, கர்நாடகாவில் தசரா ரேலி, அதையும் தசராவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும், அங்கே விழா மாதிரி நடக்கும். அந்த விழாவுக்கு வந்த கூட்டத்தை எடுத்து போட்டு இது பாருங்க இப்போது நாசிக்கில் வந்து இறங்கிட்டாங்க போராட்டம் அப்படின்னு போடுறான். இல்லை அது ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறான். சரியா? இப்படி லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட்டிங். இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அப்படியே கலங்கிடுச்சான். வந்து பேசினவங்க யாராவது, ஏன்னா அந்த நீளம் அவங்களுடைய அந்த இதில் தான், அந்த மேடையில் தான் நடந்தது, ரஞ்சித் அவருடைய மேடையில் தான் அது நடந்ததுன்னு நினைக்கிறேன். வந்து பேசினவங்க யாராவது பாயிண்ட்டாக இன்னென்ன காரணங்களுக்காக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு யாராலே சொல்ல முடிஞ்சுதான்னா இல்லை. ஏன் கிராமப்புற மாணவர்களுக்கு அதிக வாய்ப்பு நீட்டுக்கு கீழே கிடைக்குது அப்படின்றதுக்கு ஏதாவது இவங்களால் எதிர்கருத்து சொல்ல முடிஞ்சுதா? இல்லை. சரியா? இப்படி நிறைய விஷயங்கள், இந்த வாய்ப்புகளில் எப்படி நீங்கள் வந்து எந்த இடத்துல குறைஞ்சிருக்கு வாய்ப்புகள் அப்படின்றத ஏதாவது ஆதாரப்பூர்வமாக உங்களால் முன்வைக்க முடிஞ்சுதான்னா இல்லை. அப்போது தமிழக மாணவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரப்பூர்வமான காரணங்கள் வைக்கப்பட்டதா என்றால் வைக்கப்படலை. மாறாக எமோஷனல் நான்சென்ஸ். இல்லை இப்போது எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ சென்னையில் நடக்கிற போராட்டத்தை பற்றி கேட்குறேன். ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தெரியும். முடியாது, ஆகாது. சிம்பிள் ரீசன் ஏன் ஆகாது அப்படின்னா, அவங்களுடைய கையெறு நிலை என்னன்னா, இப்போ அதிமுகவாக இருந்து பாஜகவோட கூட்டணியோட அதிமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னா இவங்களால அழகாக இதை வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டமாக கொண்டு போக முடியும்.
யாரையாவது வில்லனைஸ் பண்ணி இங்க சரியா? பாருங்க பண்ண அப்படின்னு. முடியும். இன்னொன்று திரைத்துறையிலிருந்து இருக்கக்கூடிய பெய்டு இந்த டூல் கிட் இருக்கு இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ திரைத்துறையில் இவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பைரி ஆன பீஸுங்களெல்லாம் கொண்டு வந்து இவங்களால நிறுத்த முடிஞ்சுது. லைக் சத்யராஜ் இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன பீஸு. அமீர் கடைசியாக எப்போ எடுத்தார் படம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷம் முன்னாடி. ஜாஃபர் சாதிக் கூட சேர்ந்து படம் எடுக்கல, வேற ஏதோ பண்ணாரு மறந்துட்டேன். இல்ல படம் எப்போ எடுத்தாருன்னு தெரியல எனக்கு. சரியா? அப்போ ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்து அவர் போதை விற்பனை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் 2 அப்பார்ட்மெண்ட்டே கட்டிட்டார் சென்னையில். சரியா? 7 வருஷம் முன்னாடி படம் எடுத்து கட்டிட்டார். அப்புறம் நிறைய கேஃபேலாம் நடத்துறாரு, வச்சிருக்காரு, நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வருமானம் வருது போல இருக்கு, அதுலேயும் வருது போல இருக்கு. அப்போது அதுலேயும் வருமானம் வருதுனால அவர் வந்து இயங்கிட்டு இருக்கார். மற்றபடி இதனால் சமூகத்துக்கு என்ன நடந்திருக்கு? இந்த 7 வருஷத்தில் நீ என்ன பண்ண சமூகத்துக்கு? பருத்தி வீரன் ஒரு படம் எடுத்த, எனக்கு தெரிஞ்சு அவர் கடைசியாக கொடுத்த 8 படம் அது ஒன்று தான் நினைக்கிறேன். அது எப்போ 7-8 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடியோ ஓட்டவர் மேலேயே இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அதில் நடித்த கார்த்தி, அகரம் ஃபவுண்டேஷன் வந்து எத்தனையோ மாணவர்களுக்கு எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? நீ என்ன பண்ண? எதுவுமே கிடையாது. நீ யார்? எதுக்கு எடுத்தாலும் கருத்து அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்டு நீ கருத்து சொல்லு. இப்போ யார் வேணாலும் கருத்து சொல்லப்போ நான் சொல்லலையா, அந்த மாதிரி நீயும் சொல்லலாம். பட் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கருத்து சொல்றதுக்கு இல்லைங்க, விஜய் போராட விட மாட்டாரு. போராட்டத்தை ஏங்க நீ பேசுன? இல்லைங்க, அது ஒரு பிரைவேட் இடத்துல நடக்குது, பொதுவுல போராட விட மாட்டாங்க, அப்படிலாம் கலைக்கிறாங்க. நீங்க முதல்ல விஜய்க்கே போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. கடந்த ஆட்சியில் நீங்க ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? விஜய் போராட்டம் நடத்துவதற்கு கடந்த ஆட்சியில் அனுமதி மறுக்கப்பட்டது. பல இடங்களில் மறுக்கப்பட்டது. வள்ளுவர் கோட்டத்தில் அவங்க வேற எந்த கட்சிக்கும் இல்லாத நிபந்தனைகள் விஜய்க்கு போடப்பட்டது. கரெக்டா? குரல் கொடுத்தீங்களா? குறைந்தபட்சம் சக நடிகராக இருக்கிறார், உங்கள் துறையில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், அவருக்கு இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு முரணாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களே, நமக்கு ஒரு நாள் குரல் கொடுக்க முடிஞ்சதா? அது எப்படி? திமுக ஆட்சியில் இல்லைன்னா மட்டும் நீங்களாம் ஆக்டிவேட் ஆயிடுறீங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் சைலண்ட் மோடுக்கு போயிடுறீங்க. இவங்களால அந்த அரசியலை இப்போ கொண்டு வர முடியல. உங்களுக்கு புரியுதா? இதுக்கு முன்னாடி மைனாரிட்டிகள் எல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை செய்ய முடியல. சரியா? அந்த ஓட்டு அங்கே போயிடுச்சு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ன்ற பேரில் அங்கே வந்து ஏதாவது உளறிட்டு இருப்பானுங்க. இப்போ அந்த கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்களாம் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ராஜ்மோகனோட தலைமையில் வந்து அதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன உங்கள் அரசியல் என்னவோ அந்த அரசியல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி இது சக்ஸஸ் ஆகும்? ஸோ எங்கேயுமே போகாது இது, அவ்வளோதான். அது அப்படியே தான். ஏன்னா இதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, எண்டு பாயிண்ட்டும் இருக்காது இதுக்கு. ஏன்னா உன்னோட ப்ரிமைஸே தப்பு. எது? நீட் எதிர்ப்பு அப்படின்றது அங்கே நடக்கிற போராட்டத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கே நடப்பது தேர்வு சம்மந்தப்பட்ட இது. நீ வந்து நீட்டே வேண்டாம்னு சொல்லி அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை, மெரினாவெல்லாம் கூட வந்து மூடி இருக்காங்க. ஏன்னா இது வந்து பெருசாக வந்து சேனலைஸ் பண்ணி வந்து மக்களை திமுக அது முயற்சி பண்ணுது. திமுக முயற்சி பண்ணும்பொழுது அந்த முயற்சியை பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆளும் தரப்பு திமுக அந்த சான்ஸை கொடுக்குமா? கொடுக்காது. சரியா? ரெண்டாவது, கோர்ட்டே உன்னை செருப்பால் அடிக்கும். ஏன்னா முடிஞ்சு போன கதைக்கு ஏன்டா மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்க நீ இன்னொன்று கேட்பாங்களா மாட்டாங்க? கண்டிப்பாக. சார், நோபடி இஸ் கொஸ்டினிங் தி வேலிடிட்டி ஆஃப் நீட். இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டோரி, இட் இஸ் ஓவர். நீ அதுக்கு வந்து மோளம் அடிச்சுட்டுனா ஏற்றுப்பாங்களா? சரி, இப்போ எதுவுமே எங்கேயுமே போகாத ஒரு 4 நாளாக சென்சேஷனலைஸ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. இல்லை, நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ வந்து திமுக இதை வச்சு எப்படி ஜனநாயகன் சொல்கிற பாருங்க, அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. டிவிகேக்கு வந்து எப்படி இது வந்து நெருக்கடி கொடுக்க போகிறாங்க? இல்லை நிஜமாவே வந்து டிவிகே இந்த அவங்க கிட்ட இருந்தே அவங்களுக்கு என்ன நெருக்கடியும் கிடையாதுங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, தாவேக்காவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. ஏன்னா தாவேக்காவை பொறுத்திருக்கு அவங்களோட நிலைப்பாடு. அந்த இவர் இருக்காரு அறிவா, தெளிவா வந்து சொல்லிட்டாப்லையே. ஏன்னா ஆதவர்ஜனா கூப்பிட்டு என்ன சொன்னாரு, செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு பைத்தியமானின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா நீ வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போறதுக்கு நீ கூச்சல் போட்டு அங்கே நடந்துருமா? ஸோ கிளியர்லி உனக்கு உண்மையிலேயே நீட்டை கொண்டு வரணும்னு நீ நினச்சேன்னா, மேஜிக் ஃபார்முலா இருந்ததுன்னு சொன்ன உதவாநிதியை நீ நம்பி ஓட்டு போட்டல, எதுவும் நடக்கலை. சரியா? விஜயும் மேஜிக் ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லலை. பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது போய் ஓட்டு போடு. எந்த கட்சி வந்து நீட் விலக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடு.
இவ்வளோதான் நீ செய்ய முடியுமே தவிர்த்து நீ உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து இது பண்ணி கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு அந்த ஆசாதி ஆசாதி நீங்கள் வந்து கூச்சல் போட்டு ஒன்றும் நடக்காது. ரைட்டு. இப்போ அந்த கும்பல்லே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு எதிரான கோஷங்களும் ஜனநாயகன் படத்துக்கு எதிரான கோஷங்களும் போட்டு அதான் சொல்கிறேன், ஆசாதி ஆசாதின்னு அது பிச்சைக்காரன் எடுத்த வாந்தி தான். சரி, இதோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.